விளையாட்டு கூட அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. சந்துரு, விளையாட்டு கூட தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாத ஸ்வேதா. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. குழந்தைக்காக வெயிட் பண்ற எல்லாரும் இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். சொல்ல போனா இந்த 10 மாசம் கான்செப்ட் கூட ரொம்ப அதிகம் நான் ஃபீல் பண்றேன். உடனே என் குழந்தைய பார்க்க முடியாதா? அதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு எனக்குள்ள நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சந்துரு ப்ளீஸ், ரொம்ப எமோஷனல் ஆகாத. நான் சும்மா கேஷுவலா தான் பேசினேன். உன்னை அது காயப்படுத்தியிருந்தா ஐம் வெரி சாரி. சாரி. ஆமா சந்துரு, நம்ம குழந்தைக்கும், அதாவது எனக்கும் இந்த மாதிரி வளகாப்பெல்லாம் சிறப்பா பண்ணுவீங்கல்ல? இன்னைக்கு பவித்ரா எவ்வளோ சந்தோஷமா அழகா இருந்தான்னு தெரியுமா? அதே மாதிரிதான் நானும் இருக்கணும். ஆமா, நம்ம வளகாப்புக்குள்ள பவித்ராக்கு குழந்தை பிறந்துரும்ல? அந்த ஃபங்க்ஷன்ல பவித்ரா குழந்தைய தூக்கி நான் மடியில வச்சுக்க போறேன். ஏய், இங்க பாரு, அழாத ஸ்வேதா. வளகாப்பு ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கும். நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துக்காம ஹைடா இருந்த சூர்யா குழந்தையும் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இரு. இந்த மாத்திரை இன்னையிலேருந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க, மறக்காம போட்டுரு, சரியா? ஆமா சந்துரு, நான் மறந்துட்டேன். நான் போட்டுக்கிறேன். ஸ்வேதா, ஃபோன் அடிக்குது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹலோ, லேப்டாப் சர்வீஸ் இன்ஜினியர் தானே? நான் பேர் வாட்ச் பாரதி பேசுறேன். பேர் வாட்ச் பாரதியா? பேரு சூப்பரா இருக்கே. சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஒரு இடத்துல லேப்டாப் சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, நான் ஃபோன் பண்ணேன். ஓ சூப்பருங்க. கரெக்டான அட்ரஸும் டைமிங்கும் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். கண்டிப்பா நாளைக்கு ஸ்டால் போயிட்டு உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், சரியா? தேங்க்ஸுங்க. ஹேய் சின்ன தம்பி, என்ன இவ்வளோ லேட்டாக வர? வழக்கமாக எங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்ப. என்ன நேற்று மண்டபத்தில் வேலை பார்த்தோன்னு டயர்ட் ஆகிட்டியா? இல்லை பாஸு, ஊரில் எனக்கு ஒரு பிரச்சனை. உனக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை சின்ன தம்பி? இல்லை, கொஞ்சம் ஊர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு பாஸு. ஊருக்கு போகணுமா? என்ன திடீர்னு? இதுக்கு முன்னாடி இதை பற்றி என்கிட்ட சொல்லலையே. இல்லை, திடீர்னு தான் பாஸ் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை சின்ன தம்பி? என்னாச்சு? நான் ஏதாவது வரணுமா, இல்லை நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சின்ன தம்பி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. ஏதாவது பண பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு. புது கடைக்காக நாங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் கொஞ்சம் இருக்கு, அதை கூட நாங்க தரோம். ஐயோ, அதெல்லாம் வேணாம் தங்கச்சி. ஊர்ல எங்க சியா ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு. சரி, பெரியவங்க உடம்பு சரியில்லாம இருந்தா பார்த்து தானே ஆகணும். சரி, நீ போயிட்டு வந்துரு. நீ மட்டும் போறியா, இல்ல பாட்டியும் வராங்களா? ஆமா,
நானும் பாட்டியும் தான் போகிறோம் பாஸ். சரி பவித்ரா, கல்லில் பணம் எவ்வளோ இருக்கு? ஒரு 3000 ரூபா இருக்கும். சரி அந்த பணத்தை எடுத்து பாஸ், சின்ன தம்பி கிட்ட கொடு. பாஸ் அதெல்லாம் வேணாம் பாஸ். பணமெல்லாம் எதுக்கு? இதை பாரு சின்ன தம்பி, நான் கொடுக்கறத வேணான்னு சொல்லக்கூடாது. உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு அப்படியே பழகிட்டு இருக்கோம். இல்லை பாஸ், அதுக்கு சொல்லலை. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் கிடையாது. இந்தா. ஐயோ வேணாம் தங்கச்சிமா. அட வாங்கிக்க. குடி. ஐயோ வேணாம் வச்சுக்கோ. வேணாமா. நான் உன் தங்கச்சி தானே, நான் கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. பத்திரமா ஊருக்கு போயிட்டு வா. பாஸ், தங்கச்சிமாவை பத்திரமா பார்த்துக்கங்க. அடுப்பு பக்கம்லாம் போக விடாதீங்க. கல்லால மட்டும் தங்கச்சியை உட்கார வைங்க பாஸ். அப்புறம் 8 மாசம் ஆச்சுன்னா தங்கச்சியை வீட்டிலேயே இருக்க வைங்க. நான் கோயில்ல வேண்டி இருக்கேன். கண்டிப்பா தங்கச்சிக்கு சுகப்பிரசவம் தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க பாஸ். தங்கச்சிமா, நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு நல்லபடியா குழந்தை பெத்துக்கணுமா. சின்ன தம்பி, போயிட்டு 4 நாள்ல வரதானே போற? வந்துருவேன் பாஸ். இருந்தாலும் சொல்றத சொல்லணும்ல. சின்ன தம்பி, பவித்ராவை நான் மட்டும் இல்லை, நீ, ஐஸ்வர்யா, சாந்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாம். அதனால நீ தைரியமா போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ம்? சின்ன தம்பி, நீ தான் என்ன டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போகணும். வயித்துல இருக்கிற குழந்தைக்கு உன்னோட கதையெல்லாம் சொல்லணும். நீ நல்ல காமெடி எல்லாம் பண்ணுவல்ல, அதெல்லாம் பண்ணணும். சரியா? ம். அதனால தைரியமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஆ. வரேன் பாஸ். பத்திரமா போயிட்டு வா. என்ன ஸ்வேதா? இங்க வா. தலை எவ்வளவு ஈரமா இருக்கு பாரு. ஸ்வேதா, என்னது இது? இல்ல, தலையில தண்ணி வடியுது. போதா குறைக்கு அடுப்படியில வேற நிக்கிற. அதுக்கப்புறம் தலைவலி ஜலதோஷம்லாம் வரும்ல, அதுக்காக தான். இங்க பாருங்க, உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. உங்க மனசு நோகாம நடந்துக்கிறேன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கும் அந்த மென்டாலிட்டியோட தான் இருக்க. ஆனா அதுக்குன்னு இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தெரியலையா? சாரி பாரதி, நான் உள்நோக்கத்தோட எதையும் செய்யல. பொதுவா இந்த மாதிரி ஈரத்தலையோட இருந்தா பெரிய அளவுல குடைச்சல் கொடுக்கும். அது உனக்கும் சரி, வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் சரி, சுத்தமா ஒத்து வராது. உங்க குழந்தை என் வயித்துல இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே சமயம் நான் ஒன்னும் உங்களுக்கு குழந்தை இல்ல, அத நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி பாரதி. இல்ல, உனக்கோ எனக்கோ இந்த குழந்தை பொறுப்பை பத்தின விஷயத்துல எந்த அளவு அனுபவமும் இல்ல. அதோட ரியாலிட்டி பத்தியும் நமக்கு முழுசா தெரியாது. இந்த மாதிரி நேரத்துல நம்மள சேர்ந்தவங்க, குறிப்பா பெரியவங்க சொல்ற விஷயங்களை கொஞ்சம் காதுல வாங்கி மனசுல பதிச்சு அதுபடி நடக்கிற மாதிரி ஆயிடுது. அவங்க என்கிட்ட சொல்றத, என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறத, என் மேல காட்டுற அதிக அக்கறைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாலும் அது எனக்கு உதவாது இல்லையா? நான் ரிசீவ் பண்றத உன்கிட்ட தானே இறக்கி வைக்கணும்.
இப்படி நான் செய்யறது கண்டிப்பா உனக்கு எரிச்சலை கொடுக்கும். ஆனா எனக்கு சொல்லிட்டோமே, இனிமே பத்திரமா இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். ஆ, நான் எதையும் குறை சொல்லல ஸ்வேதா. ஆனா சில சமயத்துல உங்களோட ஓவர் இன்வால்வ்மெண்ட் எனக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. பாரதி, இங்க பாருங்க, நான் வந்து வேலைக்காக அங்க இங்கன்னு சுத்துறவ. தினமும் தலைக்கு குளிக்காம கொள்ளாம நான் வெளியில சுத்துனேனா எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். சோ குழந்தைய சாக்கா வச்சுக்கிட்டு இப்படி பர்சனல் விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காம இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சோ ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே? நான் ரொம்ப டிஸ்டர்பிங்கா தெரியறேனா? இந்த மாத்திரையாவது நேரத்துக்கு சாப்பிட்றியா? எனக்கு என் குழந்தை மட்டும் முக்கியம் இல்லை, உன்னோட ஆரோக்கியமும் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் என் குழந்தைக்கும் நல்லதா இருக்கும்.